அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமா பெருங்குடி தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு, அதாவது வியாழக்கிழமை அன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் உயிரிழந்திருக்காரு. ஒரு வருடத்திற்கு முன்பே உடல்நலம் தேறி மீண்டு வந்தவர் சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருந்தார். ஆனா மறுபடியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆனதா? மஞ்சள் காமாலை நோய் வந்தது அப்படின்னா அது மரணத்தை ஏற்படுத்துமா? மரணம் நிச்சயமா? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே ரோபோ சங்கர் உடல்நல குறைவால கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாரு. முக்கியமாக அவருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது முதல்லையே. இந்த நிலையில தான் அவர் உயிரிழந்திருக்காரு. அவருடைய உயிரிழப்பு திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு தான் குணமாகி வந்தார். பல நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டார். ஒரு படத்தோட ஷூட்டிங்ல ரோபோ சங்கர் கலந்துக்கிட்ட சமயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வாந்தி எடுத்து சில நொடிகளில் மயங்கி விழுந்துட்டார். உடனடியாக அங்கிருந்தவங்க மருத்துவமனையில் அவரை கொண்டுட்டு போய் சேர்த்துனாங்க. இருந்தாலும் கூட அவர் இயல்பு நிலைக்கு அவரால் திரும்ப முடியல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரோபோ சங்கருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் முதலுதவி கொடுக்குறோம், அவரை வேற மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க. அதன்படி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. மறுபடியும் ரோபோ சங்கருடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமானதுக்கு காரணமே அவர் மறுபடியும் மது பழக்கத்துக்கு ஆளாகிட்டாரு அப்படின்னு சிலர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போதே பல பேட்டிகளிலும் மது பழக்கத்தை குறிப்பிட்டிருந்த அவர் அதிலிருந்து மீண்டு அவருடைய மகளோட திருமணத்தை நடத்தி வச்சிருந்தார். சரி, மஞ்சள் காமாலை வந்தா கண்டிப்பா மரணம் நிகழுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது பற்றி மருத்துவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது பற்றியும் பார்க்கலாம். மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது நோய் கிடையாது, அது ஒரு நோயோட அறிகுறி. இந்த பாதிப்பு ஏற்கனவே ரோபோ சங்கருக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, கண்டறியப்பட்டுடுச்சு. அதாவது உடல்ல பிலிரூபின் அப்படிங்கிற கழிவு வெளியேற்றப்படும். இது ஒரு சாதாரண கழிவு பொருள் தான். உடல்ல இருக்கிற பழைய இரத்த சிவப்பு அணுக்கள் செதையும் போது அவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படிங்கிற அந்த நிறமி பொருள் உடைந்து பிலிரூபினா மாறும். இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களோட உடல்லையுமே பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்களோட சராசரி ஆயுட்காலம் 120 நாட்கள் தான். இந்த அணுக்கள் பழையதாகும் போது அவை மண்ணீரல், கல்லீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜையில் இருக்கிற மைக்ரோபேஜ்களால் உடைக்கப்படுது. இவ்வாறு உடைக்கப்பட்ட அணுக்கள் அனைத்துமே அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினால பிலிரூபினாக மாற்றப்படுது. இந்த கழிவு பொருள் கல்லீரலுக்கு அனுப்பப்பட்டு அங்கு ஒரு ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுது. அங்கிருந்து பித்த நீரோடு கலந்து நம்முடைய குடலுக்கு போகுது. இறுதியா குடல்ல இருந்து மலம் வழியாகவோ அல்லது சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றப்படுது. இதனால தான் சில நேரங்களில் சிறுநீர் மஞ்சள் நிறத்திலும் மலம் பழுப்பு நிறத்திலும் இருக்கு. பொதுவாகவே இந்த கழிவு பொருள் முழுவதுமா உடல்ல இருந்து வெளியேற்றப்படுறது கிடையாது. நம்முடைய ரத்தத்துல குறிப்பிட்ட அளவுக்கு இது எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ள அது நமக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டும் போதுதான் மஞ்சள் காமாலையா மாறுது. மஞ்சள் காமாலை பாதிச்சவங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும், தோல், கண்கள் மற்றும் உடலுடைய சில பகுதிகளில் மஞ்சள் நிறத்துல காணப்படும். இதுக்கு காரணம் அந்த பிலிரூபின் அப்படிங்கிற அந்த கழிவு பொருள் தான். 3 காரணங்களுக்காக உடல்ல இந்த கழிவு பொருள் வெளியேற்றப்படாம அதிக அளவில் தேங்கி நிற்குது. 1 கல்லீரல் நோய், 2வது பித்த நீர் அடைப்பு, 3வது இரத்த சிவப்பணுக்கள் அதிக அளவில் சிதைகிறது. இதுல ரோபோ சங்கரை பாதித்தது அப்படிங்கிறது கல்லீரல் நோய் தான். கல்லீரல் பாதிப்படையும் போது கல்லீரல் நோய் ஏற்படுது. இதற்கு சில காரணங்கள் இருக்கு. பொதுவான காரணம்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் A, B, C, D மற்றும் E போன்ற வைரஸ்களால ஏற்படக்கூடிய தொற்று தான். இதுல B மற்றும் C வைரஸால நாள்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி கல்லீரலை கடுமையா பாதிக்கும். அதே மாதிரி உடல்ல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா தவறுதலாம் கல்லீரல் செல்களை தாக்கும் போது கல்லீரல் பாதிக்கப்படுது. இன்னொரு காரணம் சில வகை மருந்துகளால ஏற்படக்கூடிய பக்க விளைவாக கூட இருக்கும். ஆனா இது தவிர 4வது முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு. அதுதான் மது அருந்துதல். அதிகப்படியான மது அருந்துதல் மூலமா ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டு கல்லீரல் முற்றிலுமாகவே பாதிக்கப்பட்டு இறுதியில மரணம் ஏற்படுது.
உடல்ல எந்த பொருள் போனாலும் அது நம்முடைய கல்லீரலை தாண்டி போக முடியாது. அதாவது வயிற்றுக்குள்ள போகக்கூடிய எதுவும் கல்லீரலோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. மதுவும் அதே மாதிரி தான். அதிகப்படியான மது அருந்தும் போது ஆல்கஹால் வளர்சிதை மாற்றத்தால உருவாகக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் கல்லீரல் செல்களை பாதிப்படைய வைக்குது. இந்த நச்சு கல்லீரல்ல கொழுப்பு படிகிறதுக்கு வழிவகுக்குது. இதைத்தான் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோயோட அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. வயிற்று வலி, வீக்கம், களைப்பு, பலவீனம், பசி இல்லாமல் இருக்கிறது, எடை குறைஞ்சு போயிடுறது, லேசான காய்ச்சல் வந்துட்டு போறதுங்கிறதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள். கல்லீரல் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த பாதிப்புகளை 3 வகையா பிரிப்பாங்க. 1 தொடக்க நிலை, 2 இடைநிலை, 3 இறுதி நிலை, லாஸ்ட் ஸ்டேஜ். தொடக்க நிலையில உங்களுக்கு அறிகுறி தெரியும் போதே உடனடியாக நீங்க குடிக்கிறத நிறுத்திடணும். அந்த நாள்ல அந்த நிமிஷத்திலேயே நம்ம நிறுத்திட்டோம்னா கூட கல்லீரல்ல ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரியாக தொடங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது நிலையில பாதிப்புகளுடைய அறிகுறிகள் அதிக அளவில் தெரியும். மருத்துவ பரிசோதனையில கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டுடும். அப்போது கூட உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதாவது இந்த பாதிப்புகள் இருக்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்டதுமே நம்ம குடிக்கிறத நிறுத்திடணும். அதே மாதிரி மருத்துவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி டயட்லையும் கவனம் செலுத்தணும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்திடணும். ஸோ இதெல்லாம் பண்ணினாவே நிச்சயமா உயிரை காப்பாற்ற முடியும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவே லாஸ்ட் ஸ்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரல் முற்றிலுமாகவே செயலிழந்து போயிருக்கும். இந்த கட்டத்துல உடனடியா மது அருந்தறத நிறுத்தினாலும் கூட எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. உணவுகள், மருந்துகள் இதன் மூலமும் கூட எந்த ஒரு மாற்றத்தையும் நாம எதிர்பார்க்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு தீர்வு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான். ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. ரத்த சொந்தத்துல தான் கல்லீரலை பெற்று அதை மாற்றி வைக்க முடியும். குழந்தைகள் அப்படின்னா பெற்றோர்கள் கல்லீரலை கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஆனா வயதானவர்களுக்கு கல்லீரலை தானமா கொடுக்கறதுக்கு யாரும் பெரிய அளவுல முன் வர்றது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய 2வது சிக்கல்னு பார்க்கும்போது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமும் கூட உடல்நிலையில ரொம்ப கவனம் செலுத்தணும், கவனமா பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ரோபோ சங்கருக்கு கல்லீரல் முழுவதுமாகவே செயலிழந்தது தான் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது கல்லீரல் செயலிழந்துடுச்சு அப்படின்னா நோய் தொற்று அதிகமாகிறது, உடல் உறுப்புகள்ல நீர் அதிகம் சேர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மரணத்தை ஏற்படுத்துது. எனவேதான் இந்த பிரச்சனை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது.